ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் பார்த்தீங்களான்னா எல்லாருமே ஜாலியாக ஹாப்பியாக இருக்கும். எங்கள் மாமா பிரியாணி செய்கிறாங்க. எங்கள் பெரியம்மாங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன மாமாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. அந்த டைமில் சிக்கன் பிரியாணி செய்யலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். எங்கள் அக்கா சுபானி ட்ரீட் வேடின்னு கேட்டிருந்தாங்க. அக்கா கண்டிப்பாக வைக்கிறேங்க்கான்னு சொன்னேன். அவங்களும் வந்துட்டாங்க. எல்லாருக்காகவுமே செய்யலான்னு சொல்லிட்டு எங்கள் மாமா சூப்பராக செய்வாங்க பிரியாணி. அதனால் நீங்களே செஞ்சுருங்க மாமான்னு சொல்லிட்டு எங்கள் மாமாவே செய்ய வச்சுட்டுங்க பிரியாணி. நாங்க பிரியாணில கலர் எல்லாம் அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். அதிகமா எல்லாம் அசல் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால மஞ்சள் தூளே அதிகமா போட்டுப்போம். அதிகமான நம்மளுக்கு கலர் எவ்வளவு தேவை அவ்வளவு போட்டுப்போம். நானும் எங்க மாமாவை பார்த்ததாங்க பிரியாணி செய்யறதுக்கே கத்துக்கினேன். நான் இப்பெல்லாம் அடிக்கடிக்கு பிரியாணி செய்வேன். எங்கள் பசங்க எங்கள் வேதா சூப்பராக விரும்பி சாப்பிடுங்க. நான் செஞ்சாலும் அவங்க பெரியப்பா செஞ்சால் இன்னும் விரும்பி சாப்பிடும். நீயும் எங்கள் பெரியப்பா கிட்ட தானே கற்றுக்கணும் எனக்கு கிண்டல் பண்ணுதுங்க எங்கள் பாப்பா கூட. நல்லா இல்ல மாமா பிரியாணி எல்லாம் நல்லா தாளிச்சு விட்டாரு. அக்கா வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துன்னு இருக்காங்க. சூப்பராக இருக்குதுன்னு சொல்லின்னு இருக்காங்க. சூப்பர்பா. உப்பு கம்மியா இருந்தது போட்டா. உப்பு கம்மியா தான் இல்ல சிம்பிள் வைப்பா. என்ன கேட்டாங்க? எங்க வீட்டுல பிரியாணி செஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா எங்க பெரிய மாமா தான் செஞ்சாரு. ஏன்னா நான் தான் இன்னைக்கு ட்ரீட் வைக்கிறேன் எல்லாருக்குமே. எப்பவுமே எங்க அக்கா தான் எனக்கு வைப்பாங்க. இன்னைக்கு நான் தான் வைக்க போறேன். வாங்க பாக்கலாம். ஆமா இந்த பிளேட் பாத்தீங்களா? அப்படி உட்கார்ந்தாங்கயா முதல்ல சாப்பாடு ரெண்டுமே எல்லாம் சாப்பிடுறாங்க.
நாங்கள் 3 ஃபேமிலி ஒன்றா உக்காந்து சாப்பிட்னு இருக்கோம். எந்த ஃபங்க்ஷன் வந்தாலுமே எல்லார் வீட்லையுமே 3 ஃபேமிலி தான் நாங்கள் ஜாயின் பண்ணி சாப்பிடுவோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.